தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி திங்கட்கிழமை வலுப்பெறக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை, மயிலாடுதுறை, நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதித்து வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக தாழ்வான சாலைகளில் மழை நீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாக்கினர். 4 மணி நேரமாக பெய்த கனமழை காரணமாக டிபி சாலை, டைட்டானிக் பஜார், காமராஜர் சாலை உள்ளிட்ட சாலைகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மழை நீரில் தத்தளித்தபடி சென்றனர். நெல்லை மாவட்டம் இடிந்தகரை அருகே கனமழை காரணமாக சுனாமி குடியிருப்பின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். சுனாமி குடியிருப்பில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு ஒன்றின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி திடீரென பெயர்ந்து விழுந்தது. வீட்டில் வசித்து வந்த சரிதா என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தன. நாகை மாவட்டத்தின் கீழ்வேளூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வயல்களில் குளம் போல் மழை நீர் தேங்கி தண்ணீர் வடியாமல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அடையக்கருங்குளம் விநாயகர் காலனி பகுதியில் வீடுகளை மழை நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாக்கினர். அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளான அடையக்கருங்குளம், அகஸ்தியர்பட்டி, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. புகழ்பெற்ற கவிஞரான ஈரோடு தமிழன்பன் மூச்சு திணறல் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்த கவிஞர் தமிழன்பன் மரபு கவிஞர், புதுக்கவிதை கவிஞர், சிறுகதை ஆசிரியர், புதின ஆசிரியர், நாடக ஆசிரியர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் ஈரோடு தமிழன்பன் 92வது வயதில் காலமான நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்று பிற்பகல் கவிஞரின் உடல் அரும்பாக்கம் மின்மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. விழுப்புரம் அருகே 6 மாதங்களாக பெண்ணை மிரட்டி திமுக ஒன்றிய செயலாளர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் EPS, திமுக ஆட்சியில் திமுகவினரிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய நிலை இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்தோடு திமுகவின் பாலியல் சேர்களை கூட கட்டுப்படுத்த முடியாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறார் என்றும் காட்டமாக வினவியுள்ளார். அதிமுக ஆட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களின் வருவாய் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் கூட எட்ட முடியவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடினார். மதுரை தமுக மைதானத்தில் 12 நாட்கள் நடைபெறும் மதி கண்காட்சியை துவக்கி வைத்து பேசிய அவர் மகளிருக்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் பார்த்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நெல் ஈரப்பதம் அதிகமாவதற்கு வர்ண பகவான் காரணம் அல்ல என்றும் திமுக அரசுதான் காரணம் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தமிழ்நாடு அரசு முறையாக உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாமல் நெல்லை மழையில் நனையவிட்ட பின்னர் ஈரப்பதத்தை மத்திய அரசு அதிகரிக்க வேண்டும் என கூறுவதில் என்ன நியாயம் என்றார். நெல் ஈரப்பத அளவை உயர்த்த மறுத்துவிட்டு வேளாண் மாநாடு நடத்துகிறார் பிரதமர் மோடி என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல் ஈரமானது எப்படி என்ற அண்ணாமலையின் கேள்விக்கு விளைந்த பின்புதான் அறுவடை செய்ய முடியும் என பதிலளித்தார்.
2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னையில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு, சாதி மோதல் தடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதிமுக சார்பில் திருச்சியில் ஜனவரி 2ஆம் தேதி சமத்துவ நடைபயணம் தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு செய்வதாக கூறினார். மதுவுக்கு எதிரான வைகோவின் நடைபயணத்தை தவறான நோக்கத்தோடு பார்க்கவில்லை என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். அவரது நடைபயணத்தின் மூலம் மது பிரச்சினைக்கு இன்னும் சிறப்பான தீர்வு காண அடித்தளமாகவே எடுத்துக்கொள்வோம் என்றார். தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் யாரையும் பிரித்து பார்க்கவில்லை என்றும் அமைச்சர் முத்துசாமி கூறினார். வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலமாக தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடைபெற்றால் மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காட்டமாக தெரிவித்தார். மதுரை மாவட்ட மேலூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழ்நாட்டில் SIR மூலம் வாக்கு திருட்டு நடத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தொழிலாளர்களுக்கு எதிரான சட்ட மசோதாக்களை தொடர்ந்து மத்திய அரசு நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாக திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டினார். தொழிலாளர் சங்கங்களுக்கு எந்த உரிமைகளும் இருக்கக்கூடாது என்றும் இந்தியாவை முதலாளிகளுக்கான நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் மத்திய பாஜகவின் நிலைப்பாடாக கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த குன்னத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு இன்று நடைபெற உள்ள நிலையில் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று தயார் நிலையில் உள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் உள்ளரங்கை சுற்றிலும் விஜயின் உருவம் பதித்த பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சுமார் 2000 பேர் கலந்து கொள்வார்கள் என தெரிகிறது. JPR கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்று மக்களை சந்திக்க உள்ள நிலையில் அதற்காக வீடு வீடாக சென்று QR கோடுடன் கூடிய டோக்கன்களை தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விநியோகம் செய்தார். டோக்கன் உள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் பணக்குடியில் உள்ள மேய்ச்சல் நில பகுதியில் தமிழ்நாடு சபாநாயகருக்கு இடம் உள்ளதாலே போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். பணக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக சாடினார். தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் தோல்வியா அல்லது வெற்றியா என்பதை அதில் நாள்தோறும் பயணிக்கும் பயணிகளிடம் நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். சென்னை ராயபுரத்தில் மெட்ரோ திட்டம் என்பது தோல்வியடைந்த திட்டம் என சீமான் கூறியதற்கு RS பாரதி பதிலளித்தார். மதுரை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் தரவே மாட்டோம் என மத்திய அரசு கூறவில்லை என்றும் திட்ட அறிக்கையில்தான் குறைபாடு உள்ளது என நிராகரித்திருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் பேட்டி அளித்த அவர் தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் சந்திப்பதே இல்லை என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை திருமண விழாவில் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை அருகே அமமுக மாவட்ட செயலாளர் தங்கவேலின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க டிடிவி தினகரன் சென்றார். போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் இணைந்து செயல்படுவது அவசியம் என்று தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் G20 நாடுகள் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழிகளை தடுப்பது, சட்டவிரோத நிதிகளை சீர்குலைப்பது ஆகியவை போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய காரணிகளாக இருக்கும் என்றார். கர்நாடகாவில் நிகழ்ந்து வரும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் முதலமைச்சர் சித்தராமையா பெங்களூருவில் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் பேசிய சித்தராமையா உள்ளாட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தல் குறித்து மட்டுமே ஆலோசனை நடத்தியதாக கூறினார். அமைச்சரவை மாற்றம் பற்றியோ முதலமைச்சர் மாற்றம் பற்றியோ பேசவில்லை என்றார். தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் குமாரசாமி நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயாராக இருப்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் DK சிவக்குமார் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கர்நாடக அரசு எந்த நேரமும் கவிழும் என்றும் மத்திய அமைச்சர் குமாரசாமி கூறியிருந்தது கர்நாடக அரசியலில் பேசு பொருளாகியது.
லட்சக்கணக்கான மக்கள் சேவையில் ஈடுபட ஊக்கமளித்தவர் ஸ்ரீ புட்டபர்த்தி சாய்பாபா என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்தார். மனிதர்களுக்கு செய்யும் சேவை கடவுளுக்கு செய்யும் சேவைக்கு நிகரானது என்பதை மக்களிடையே கொண்டு சென்றவர் சத்திய சாய்பாபா என அவரது 100ஆண்டு விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய நிர்வாகியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக கேட்டறிந்தார். தமிழ்நாடு முழுவதும் விறுவிறுப்பாக SIR படிவம் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் அளிக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் முதல்வர் உரையாடினார். மதுரையில் சர்வதேச ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மைதானத்தில் ஹாக்கி மட்டையால் பந்து அடித்து விளையாடி மகிழ்ந்தார். உலகக்கோப்பை 14வது ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் சென்னை மற்றும் மதுரையில் வரும் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் மதுரை ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் SIR சிறப்பு முகாமில் ஆதார் அட்டை பெறுவது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. வட்டச் செயலாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட அதிமுகவினர் பணியில் ஈடுபட்டிருந்த திமுக வாக்குச்சாவடி முகவரான அர்ஜுனனிடம் பொதுமக்களின் ஆதார் அட்டைகளை நீங்கள் எப்படி பெறலாம் என கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவையில் செம்மொழி பூங்கா குறித்து கேள்வி எழுப்பிய நாளிதழ் செய்தியாளரிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. காந்திபுரத்தில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 25ஆம் தேதி திறந்து வைக்க உள்ள நிலையில் பூங்காவை ஆய்வு செய்த KN நேரு, செந்தில் பாலாஜி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்ய கோரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வானூர் தெற்கு ஒன்றிய செயலாளரான திருவக்கரையைச் சேர்ந்த பாஸ்கர் தன்னை அடிக்கடி மிரட்டி உல்லாசத்துக்கு அழைப்பதாக திருமணமான பெண் ஒருவர் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆவின் வெண்ணெய் கெட்டுப்போனதாக புகார் எழுந்தது தொடர்பாக பதிலளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், வெண்ணெய் வாங்கியதில் குறைபாடுகள் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டு அதனை திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், வெண்ணெய் கெட்டுப்போன விவகாரம் தொடர்பாக IAS அதிகாரி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு சாலைகளில் நீர் தேங்கியது. வள்ளியூர், ராதாபுரம், பணக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்தது. திருச்செந்தூர் வள்ளியூர் சாலையில் உள்ள சமூகரங்கபுரம் பகுதியில் நின்று கொண்டிருந்த சரக்கு ஆட்டோவின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் ஆட்டோவின் பின்பகுதி முழுவதும் சேதமானது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் பரவலாக மழை பெய்தது. குமாந்தாபுரம், அருணாச்சலபுரம், அரியநாயகிபுரம், வீரசிகாமணி, அச்சம்பட்டி, புளியங்குடி, சேந்தமரம், பாம்பு கோயில் சந்தை, திருவேட்டநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மழை விட்டு விட்டு பெய்த நிலையில் இரவிலும் நல்ல மழை பெய்தது. மழையுடன் லேசான காற்றும் வீசி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. எரையூர், வடக்குறும்பூர், கிளியூர், எலவனாச்சூர் கோட்டை, களமருதூர், சேந்தநாடு, ஆசனூர், கெடிலம் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. மேலச்சேவல், கீழச்சேவல், பிராஞ்சேரி மற்றும் சொக்கலிங்கபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 200 ஏக்கரில் வாழை பயிரிடப்பட்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கனமழை காரணமாக ராட்சத மரம் முறிந்து கார் மீது விழுந்ததில் கார் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். பெரியூர் அருகே குரங்கு பாறை என்ற இடத்தில் ராட்சத மரம் முறிந்து சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் மீது விழுந்தது. மேலும் காரில் வந்த மற்றொரு நபர் காயங்களுடன் உயிர் தப்பினார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மேட்டுப்புலியூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நெற்பயிர்கள் விவசாய நிலங்களில் சாய்ந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. கோமல், ஆதனூர், பொன்னிறை, கச்சனம், ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தாளடி பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட வழித்தடத்திற்காக புதிதாக 28 ரயில்களை வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 6 பெட்டிகள் கொண்ட 28 ரயில்களையும் உருவாக்க 2036 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. புதிய ரயில்கள் அடுத்த 2.5 ஆண்டுகளில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். தற்போது 4 பெட்டிகள் கொண்ட 52 ரயில்கள் கையிருப்பில் உள்ளன. வருங்காலத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வளாக வழிபாதையை யாரும் உரிமை கோரிவிடக்கூடாது என்பதற்காக நூற்றாண்டு காலமாக கடைபிடிக்கப்படும் நடைமுறைப்படி நுழைவு வாயில் இன்றிரவு வரை மூடப்படுகிறது. சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு மூடப்பட்ட வாயில்கள் இன்று இரவு 8 மணி வரை மூடப்படுகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணி எம்பிக்கள் டெட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்க உள்ளதாகவும் எம்பி வில்சன் தலைமையில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிகிறது. 2026 தேர்தலில் திமுகவிடம் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு பெறுவதென்பது தங்களின் விருப்பம் என்று விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறினார். கூடுதல் தொகுதியை கேட்டு பெற்று வரும் தேர்தலில் பாஜக, RSS, சங் பரிவார் அமைப்புகளின் முயற்சியை முறியடிப்பதே தங்களின் முதன்மை இலக்கு என தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே BLO அலுவலரை தாக்கி SIR படிவங்களை கிழித்து சேதப்படுத்தியதாக போலீசில் புகார் கூறப்பட்டுள்ளது. ஜக்கனாரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் நடந்த SIR முகாமில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் உறவினர்கள் BLO அலுவலருடன் தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. SIR படிவம் நிரப்புவதாக கூறி OTP எண் கேட்டால் யாரும் தர வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முழுவதும் SIR பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் படிவம் நிரப்புவது சம்பந்தமாக பேசுவதாக கூறி OTP எண்ணை கேட்டு மோசடி செய்ய முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து பாடை கட்டிச் சென்ற இளைஞர் காங்கிரசாரை தடுத்து நிறுத்திய போலீசார் பாடையை அகற்ற முயன்றனர். சிவாஜி ஹைடெக் அக்ரோ ஃபுட்ஸ் என்ற நிறுவனம் கனரா வங்கியில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து 6 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்தது தொடர்பாக CBI விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி மோசடிக்கான முகாந்திரத்தை கண்டறிந்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க CBIக்கு உத்தரவிட்டார். சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை வளாகத்தில் இருந்த பனைமரம் சாய்ந்து ஆட்டோ மீது விழுந்ததில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் வாஹித் நுங்கம்பாக்கத்திலிருந்து 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை அயனாவரத்தில் சவாரி அழைத்துச் சென்ற போது விபத்துக்குள்ளானது. பிராணிகள் வளர்ப்போர் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு கண்டிப்பாக லைசென்ஸ் பெற வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் முறையாக வீட்டில் மட்டுமே வளர்க்க வேண்டும் என்றவர் நாய்க்கடி குறித்து பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என பத்திரிகையாளர்களிடம் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயம் நடைபெறாத இடங்களில் மருத்துவ கழிவு ஆலையை அமைக்க வேண்டும் என MP துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். பிசானத்தூர் கிராமத்தில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து பேசிய அவர் மக்களை பாதிக்கப்படக்கூடிய மருத்துவ கழிவு ஆலை அமைவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார்.
திராவிட வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி நடத்த மல்லை சத்யாவுக்கு எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. நெல்லையைச் சேர்ந்த சரவணன் என்பவர் 2007இல் தேசிய தொழிலாளர் அறக்கட்டளை என்ற பெயரில் சங்கத்தை பதிவு செய்ததாகவும் அதன் கீழ் திராவிட வெற்றி கழகம் மற்றும் தென்னாடு என 2 இயக்கங்கள் தொடங்கியதாக கூறியுள்ளார். இது பற்றி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் சென்னை எழும்பூரிலிருந்து கோட்டை நோக்கி பேரணி மேற்கொண்டனர். திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என பேரணியின் போது அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, கரூர் ஆகிய பகுதிகளிலிருந்து வரும் 28ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 16ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் நெஞ்சுவலி காரணமாக பாதிக்கப்பட்ட மூதாட்டியை தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாமதமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதால் உயிரிழந்ததாக அவரது மகன் புகார் தெரிவித்துள்ளார். இரும்புலியூரைச் சேர்ந்த அக்பர் என்பவர் தனது தாயாருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து தாம்பரத்தில் உள்ள யூனிடாஸ் மகளிர் மருத்துவமனை ஆம்புலன்ஸை அழைத்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை எஸ்பி அலுவலக ஊழியர் ஒருவரிடம் காதல் வலையில் சிக்கியுள்ள தனது மனைவி மற்றும் குழந்தையை மீட்டு தர கோரி கணவன் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். மலைக்கண்டானைச் சேர்ந்த மலேசியாவில் பணிபுரிந்து வரும் பிரதீன் மனைவி ஸ்ரீவிரிக்ஷா விசா நீட்டிப்புக்காக சிவகங்கை எஸ்பி அலுவலகத்திற்கு வந்தபோது பாஸ்போர்ட் பிரிவில் உள்ள பிரசாந்துடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் அருகே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் நபரை மிரட்டி 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு தாக்கிய கும்பலைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அத்திமுகத்தைச் சேர்ந்த சீதாராமனிடம் தான் புதிதாக நிலம் வாங்க வேண்டும் என கூறி ஸ்வேதா என்பவர் செல்போனில் அழைத்ததாக பத்தலப்பள்ளி சென்ற அவரை 5 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் கருகம்பத்தூர் அருகே நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற வேனின் பின்பக்க டயர் வெடித்து வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்தனர். தட்டப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஆறுமுகம் மற்றும் 3 கூலி தொழிலாளிகள் நெல் மூட்டைகள் மீது அமர்ந்தபடி கொள்முதல் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. சென்னை அருகே கேளம்பாக்கம் OMR சாலையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. 14 மாடிகளை கொண்ட அந்த குடியிருப்பு வளாகத்தில் மொத்தம் 750 வீடுகள் உள்ள நிலையில் 7வது மாடியில் உள்ள வீட்டில் தீ பிடித்து எரிந்து கரும் புகை வெளிவந்தது. இதனால் குடியிருப்பில் உள்ளவர்கள் அலறி அடித்து கீழே இறங்கி வந்தனர். மத்திய அரசின் 6வது ஜல் சக்தி அமைச்சகத்தின் சார்பில் சிறந்த நீர் மேலாண்மைக்கு வழங்கப்பட்ட விருதினை 3வது இடம் பிடித்த திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பெற்றுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் நீர் மேலாண்மை மேற்கொள்வதற்கு அரசுடன் பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஆர்ட் ஸ்டேஜ் எனப்படும் தெருக்கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 2 நாள் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான ஓவியங்கள் இடம்பெற்றன. கோவை விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஆர்ட் ஸ்டேஜ் நிகழ்ச்சியை ஏராளமான குழந்தைகள் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வடகாலத்தூரில் சேதமான ஆழ்குழாய் நீர்த்தேக்க தொட்டி மூடியை சரி செய்யாமல் வலை போட்டு மூடியிருப்பதால் குப்பை கூளங்கள் விஷ ஜந்துக்களால் குடிநீர் அசுத்தமாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் அந்த கிராமத்தில் மக்களின் குடிநீர் தேவைக்காக பிடாரி கோவில் அருகே ஆழ்குழாய் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதில் உடனடி கவனம் செலுத்துவேன் என உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சூரியகாந்த் உறுதியளித்துள்ளார். உயர்நீதிமன்றங்கள் மற்றும் கீழ் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைப்பதற்கும் பாடுபடுவேன் என நீதிபதி கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். நதியா மாவட்டம் கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் ரிங்கோ டரப்டர் SIR பணி மேற்கொள்ள முடியவில்லை என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது.
பெங்களூரு அருகே RBI அதிகாரிகள் என்று கூறி ATMில் பணம் நிரப்பச் சென்ற வேன் 7.5 கோடி ரூபாயுடன் கடத்திச் செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 பேரை கைது செய்து கர்நாடக போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து இச்சம்பவத்தில் கொள்ளையடிக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 கோடியே 75 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். குஜராத்தில் சர்வதேச அளவில் போலி கால் சென்டர் நடத்தி கடன் தருவதாக கூறி வெளிநாட்டினரிடம் 30 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வதோதராவில் பங்களா ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நபர்களை பிடித்து போலீசார் விசாரித்த போது 80 பேரிடம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. காசாவில் மீண்டும் இஸ்ரேல் படைகள் ஈவு இரக்கமின்றி வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டதால் 20 அப்பாவி மக்கள் செத்து மடிந்தனர். காசாவின் மைய பகுதியை குறிவைத்து குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் படைகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தாக்குதலில் பல்வேறு கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் தங்க இடமின்றி அப்பாவி மக்கள் அங்குமிங்கும் சுற்றித் திரிந்தனர். வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கடுமையான வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சிக்கல் எழுந்துள்ளது. அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி டிரம்ப் தன் விருப்பப்படி கூடுதல் வரி விதித்தது சட்டவிரோதமானது என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் டிரம்ப் நிர்வாகம் அவசரமாக மாற்று வழிகளை தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாய்லாந்தின் தெற்கு நகரங்களை புரட்டி போட்ட மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக ஹாட்டியாய் பகுதியில் சாலைகள், வணிக வளாகங்கள் என அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்தது. சாலையில் தேங்கிய மழை நீர் காரணமாக அத்தியாவசிய தேவைக்கு கூட வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இங்கிலாந்தில் பனிப்புயல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலை, ரயில், விமானம் என அனைத்து போக்குவரத்தும் முடங்கியதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டது. சீனாவில் சனிக்கிழமை மாலையில் 4.1 ரிக்டர் அளவுகோல் நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்திருக்கிறது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் சரியாக மாலை 6:25 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை என தெரிகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என உலக நாடுகளை வலியுறுத்தி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தாலியில் உள்ள வெனிஸ் கால்வாய் நீரை பச்சை நிறமாக மாற்றிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உலகின் தற்போதைய காலநிலை மாற்றம் வேதனை தருவதாக கூறினர். புரட்சியை குறிக்கும் சிவப்பு நிற உடை அணிந்தும் கையில் கொடியை ஏந்தி அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். சென்னை RK நகரில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு விளையாட்டு மைதானத்தின் மதில் சுவரில் பூசப்பட்ட சிமெண்ட் கலவைகள் முதிர்ந்து கொட்டும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மதில் சுவர் நிலைமையே இப்படி என்றால் உள்ளே கட்டுமான பணி எப்படி இருக்கும் என்று ஆய்வறிக்கை நடத்தினால் மட்டுமே தெரியவரும் என்று மக்கள் தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டதன் மூலம் தோனிக்கு அடுத்தபடியாக இந்திய டெஸ்ட் அணியை வழிநடத்தும் முதல் விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். 2022இல் KL ராகுல் 3 போட்டிகளை வழி நடத்தினாலும் அந்த போட்டிகளிலும் ரிஷப் பந்த் தான் கீப்பிங் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஷஸ் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 172 ரன்களும் ஆஸ்திரேலிய அணி 132 ரன்களும் எடுத்தது. இதனால் 40 ரன்கள் முன்னிலையில் 2வது இன்னிங்ஸில் விளையாடிய இங்கிலாந்து அணி 164 ரன்கள் அடித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி எளிதில் இலக்கை எட்டியது. பார்வையற்ற பெண்களுக்கான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை, நேபாளம் உள்ளிட்ட 6 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடரின் லீக் சுற்றில் பங்கேற்ற 5 போட்டிகளிலும் இந்திய அணி வென்றது. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் நேபாளத்தை இந்தியா எதிர்கொள்கிறது. தமது மனைவி சாய்ரா பானுவை விவாகரத்து செய்வதாக அறிவித்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்று இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அது வாழ்க்கையில் நீண்ட காலமாக படிந்து வந்த அழுத்தங்களின் விளைவாக ஏற்பட்டது என்றும் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாத சூழல் அதிகமாக இருந்ததும் காரணமாக இருந்ததாக அவர் கூறியுள்ளார்.
பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகர் மகத் ராகவேந்திரா மெக்கானிக் என்ற பெயரில் தமது புகைப்பட தொகுப்பை வெளியிட்டுள்ளார். இது வெறும் உடலின் அழகியல் காட்சி மட்டுமல்ல என தெரிவித்துள்ள அவர் தமது கலை பயணத்தில் அடுத்த கட்டத்திற்குள் நுழைய காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் மாவலி சுற்றுதல் விழா நடைபெற்றது. பனம்பூவை சுட்டு அதை தூளாக்கி துணியில் கட்டி பனை ஓலை காம்பை 3ஆக பிளந்து நெருப்பு வைத்து மக்கள் அனைவரும் மாவலி சுற்றி மகிழ்ந்தனர். கயிற்றை பிடித்து வட்டமாகவும் பக்கவாட்டிலும் சுற்றும் போது தீப்பொறி பறந்ததும் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி பிடாரி அம்மன் மற்றும் சப்த கன்னிமார்களுக்கு சிறப்பு பூசை செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து பிடாரி அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிம்ம வாகனத்தில் ராஜகோபுரம் அருகில் உள்ள 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ரியல்மி P4X 5G மொபைல் போன்கள் விரைவில் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வகை போன்கள் பிளிப்கார்ட்டில் வாடிக்கையாளர்கள் பர்ச்சேஸ் செய்யும் வகையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. ஒரே நேரத்தில் 18 ஆப்களை பயன்படுத்தும் வகையில் போன்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரியல்மி P4X 5G மொபைல் போன்கள் விரைவில் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வகை போன்கள் பிளிப்கார்ட்டில் வாடிக்கையாளர்கள் பர்ச்சேஸ் செய்யும் வகையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. ஒரே நேரத்தில் 18 ஆப்களை பயன்படுத்தும் வகையில் போன்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.